தனி வட்டியில் 11வது சம்ஸ் பார்க்குறோம். குறிப்பிட்ட தொகையானது எந்த வட்டி விகிதத்தில் 20 ஆண்டுகளில் 2 மடங்குகள் ஆகும். தனி வட்டியில் இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா மடங்கு மெத்தடு அப்படின்னு சொல்கிறோம். மடங்கு வச்சு வரக்கூடிய சம்ஸ். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்பாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் இந்த அளவுக்கு கேட்பாங்களா அப்படின்றது டவுட்டு தான். இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. ஒரு ஷார்ட்கட்னே நீங்கள் வச்சுக்கோங்களேன். மடங்கு வச்சு வந்தால் இப்போ மடங்கு அப்படின்னு கொடுத்தாங்கனாலே உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா அப்படின்னா நமக்கு 3 டேட்டா கொடுப்பாங்க. மடங்குன்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா மொத்தம் 3 டேட்டா இருக்கும். ஒன்று என்னென்னா ஃபஸ்ட்டு டேட்டா நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. மடங்கு கொடுப்பாங்க. எத்தனை மடங்கு அப்படின்றத கொடுப்பாங்க. எத்தனை மடங்கு அப்படின்ற டேட்டாவும் இருக்கும். மூணாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த 3 இருக்கணும். ஆனால் இதில் ஏதோ ஒன்று மட்டும் கொடுக்க மாட்டாங்க. மீதி நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுக்காத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த 3 டேட்டா வச்சு ஃபார்முலா இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று கொடுக்க மாட்டாங்க. அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது. உதாரணமாக நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கான ஃபார்முலா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா மடங்கு -1 பெருக்கல் 100 டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரிங்களா? மடங்குன்றது அவங்க சம்மில் கொடுத்துருப்பாங்க. 2 மடங்கா 3 மடங்குன்னா அதை போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கீழே போட்டுங்க. போட்டு அடிச்சிங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இதே ஃபார்முலாவை மடங்கு -1 பெருக்கல் 100 டிவைட் பை 6 வரும். புரியுதுங்களா? இந்த 6 கீழே போயிடும். இந்த எண் மேலே வந்துடும். அவ்வளோதான். இதில் வந்து நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. மடங்கு கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் கேட்பாங்க. இப்போ இந்த சம்மில் என்ன கேட்குறாங்க பாருங்கள். 20 ஆண்டுகள். அப்போ எண்ணு கொடுத்துட்டாங்க. 2 மடங்கு மடங்கு கொடுத்துட்டாங்க. வட்டி விகிதம் கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா என்ன? ஆர் ஈக்குவல் டு மடங்கு -1 பெருக்கல் 100 டிவைட் பை என். ஓகே, 2 மடங்கு கொடுத்துட்டாங்களா? அப்போ 2 -1 பெருக்கல் 100 என்ன எத்தனை? 20ங்களா? 20 ஆண்டுகள். ஓகே, இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போது இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் அடிக்கலாம். அடிச்சதுக்கப்புறம் இந்த 2ஐயும் இந்த 10 அடிச்சிங்கன்னா 2 10. 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 பெருக்கல் 5. அப்போ ஓர் 5 5. எனவே ஆர் என்பது 5%. புரிஞ்சுங்களா? ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஈக்குவல் டு மடங்கு -1 பெருக்கல் 100 டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இதில் மடங்குன்றது 2 கொடுத்துருக்குறாங்க சம்மில். அதை போட்டுக்கிட்டு -1ன்றது நமக்கு ஃபார்முலாவில் இருக்குது. அதனால் அதை போட்டுக்கிட்டேன். பெருக்கல் 100 ஃபார்முலாவில் இருக்குது. டிவைட் பை என்ன கொடுத்துக்கிறாங்க? 20ன்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 5 கிடைக்குது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு 5%. ஆன்சர் 7 கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். இதுவும் மடங்கு தான். ஒரு குறிப்பிட்ட தொகையானது எத்தனை ஆண்டுகளில் 6 1/4% தனி வட்டி விகிதத்தில் 2 மடங்கு ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் 6 கொடுத்துட்டாங்க. எண் கேட்குறாங்க. சரிங்களா? எத்தனை ஆண்டுகளில். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது தான். எண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மடங்கு -1 பெருக்கல் 100 கீழே வந்து என்ன போடணும்? 6 போடணும். ஏன்னா 6 கொடுத்துருக்காங்களா? 6 மதிப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க? 6 1/4. இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் இருந்தால் நம்மளால் கணக்கு போட முடியாது. இதை வந்து பின்னமாக மாற்றணும். அப்போது இந்த 6 கொண்டு வந்து 4ஆல் பெருக்குங்க. 6 நாங்க 24. 24 கூட இந்த 1 கூட்டுங்க. அப்போ 25 டிவைடட் பை 4. இந்த 4 கடைசியாக கீழே போடணும். புரிஞ்சுதுங்களா? கலப்பு பின்னத்தில் வந்து பின்னமாக எப்படி மாற்றுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது 6 1/4 இருக்குது பார்த்தீங்களா? இது நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இந்த 4 கொண்டு வந்து 6 கூட பெருக்குங்க. பெருக்குன்னா 6 நாங்க 24. இந்த 24 கூட இந்த 1 கூட்டுங்க. கூட்டிங்கன்னா 25ங்களா? அப்போ 25 டிவைடட் பை 4. ஓகேங்களா? இப்போ அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். மடங்கு எத்தனை மடங்கு? 2 மடங்குங்களா? அப்போ 2 - 1 பெருக்கல் 100
25/4. ஓகேங்களா? இப்போது இந்த 4 வந்து மேலே போயிடும், இங்கே போயிடும். இங்கே மேலே போச்சுன்னா பெருக்கல் 4ஆக மாறிடும். இந்த 4 இங்கே வகுத்தல் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே போனால் பெருக்கலாக மாறிடும். அப்படி போயிடுச்சுனாக்கா 25 25 4 25 100. அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. ஓகேங்களா? அப்போது நமக்கு கடைசி என்னென்ன இருக்குது? 1 பெருக்கல் 4 பெருக்கல் 4 மட்டும்தான் இருக்குது. இது பெருக்கா 16. அப்போ நமக்கான எண் எவ்வளோங்க? 16. திருப்பி ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா மடங்கு -1 பெருக்கல் 100 /6. 6உடைய மதிப்பு கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பின்னமாக மாற்றினா இது 2 பெருக்குங்க 24. இது கூட ஒன்று கூட்டுங்க 25. 25/4. அதை அப்படியே சப்ஜெக்ட் பண்ணுங்கள். மடங்கு 2 -1 பெருக்கல் 100. 6 வந்து 25/4. இந்த 4 மேலே போச்சுன்னா பெருக்கல்ல போவோம். அப்போ பெருக்கல் 4 மேலே போட்டுக்கோங்க. இதை அடிச்சிருங்க. ஒரு 25 25 4 25 100. அப்போ 2ல் 1 போயிடுச்சுன்னா இங்கே 1 தான் இருக்கும். அப்போ வந்து 1 நாங்க 4 4 16. இப்போ ஆன்சர் 16. எங்கே இருக்கு பாருங்க. 13வது வினா. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% தனி வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காக மாறும்? சேம் மெத்தடு தான். இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஆண்டு. இப்போ ஃபார்முலா n = மடங்கு -1 பெருக்கல் 100 /r. r கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. மடங்கு கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. ரைட். இப்போ நம்ம இதை அப்படியே சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். n கண்டுபிடிக்கணும். மடங்கு 3 மடங்கு. அப்போ 3 - 1ன்னு போட்டுக்கோங்க. பெருக்கல் 100 /6 8%. 3ல் 1 போச்சுன்னா 2 பெருக்கல் 100. இந்த 8 அப்படி கீழே போட்டுக்குங்க. இந்த 2 எடுத்து வந்து இந்த 8 அடிச்சிங்கன்னா 4 2 8ங்களா? அப்போ இந்த 4 கொண்டு வந்து 100 அடிச்சிங்கன்னா 25 4 100ங்களா? எனவே நம்பர் ஆஃப் இயர்ஸ் = 25. 25 ஆண்டுகள் என்பது நமக்கான விடை. ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். அடுத்து 14வது வினா. ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியானது அசலின் 9/16 மடங்குக்கு சமம். வட்டி விகிதமும் வருடமும் எண் மதிப்பில் சமம் இருக்கும்போது வட்டி விகிதத்தையும் வருடத்தையும் காண்க. இது 3வது டைப்ஸ். இந்த மெத்தடு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா PNR/100 இந்த ஃபார்முலா வச்சு பார்த்தோம். இது டைப் 1. அதுக்கடுத்து மடங்கு வச்சு பார்த்தோம் இல்லைங்களா? மடங்கு -1 பெருக்கல் 100 /n வரும் அல்லது r வரும், ஏதோ ஒன்று வரும். இது வந்து 2வது டைப்ஸ் பார்த்தோம். 3வது பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னத்தில் மடங்கு வரும். அதாவது 9/16 வந்துருக்குங்களா? இந்த மாதிரி பின்னத்தில் மடங்கு வந்துச்சுன்னா அது எப்படி போகிறதுன்னு பார்க்குறது 3வது டைப்ஸ். இப்போ நம்ம 3 டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரைட்டு. இந்த மெத்தடை பொறுத்தளவு நமக்கு ஒரே ஒரு வரி கொடுத்துருப்பாங்க. என்னென்னா வருடமும் வட்டி விகிதமும் சமமாக இருக்கணும்னு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆரும் எண்ணும் சமமாக இருக்கும். நீங்கள் ஆர் கண்டுபிடிச்சா அதுதான் எண், அல்லது எண் கண்டுபிடிச்சா அதுதான் ஆர். இது ரெண்டும் சமமாக இருக்கும். இந்த கண்டிஷன் இருந்தால் இப்போ நம்ம போகிற மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு வட்டி விகிதமும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இது ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா √a/b × 100. a/bனா வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க கணக்கில் கொடுக்கக்கூடிய பின்னம். அவங்க கணக்கில் ஒரு பின்னம் கொடுப்பாங்களா, அந்த பின்னத்தை a/bக்கு பதிலாக எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சுது. சரி, இப்போ நமக்கு சம்முக்கு போவோம். இப்போ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 9/16 கொடுத்துட்டாங்களா மடங்கு. இதை நம்ம ஃபார்முலாவில் நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னது? √a/b பெருக்கல் 100. அப்போ இந்த a/bக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? 9/16 எழுதலாமா? 9/16 × 100. இப்போ ரூட்லேருந்து இதை நம்ம வெளியே எடுக்கணும். எப்போதுமே என்ன செய்யணும் அப்படின்னா, ரூட்லேருந்து ஒன்று வெளியே எடுக்கணும் அப்படின்னா
உள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரே வாய்ப்பாட்டில் நீங்கள் பெருக்கி வச்சுக்கணும். இப்போ பாருங்களேன், நான் 3 அப்படின்னு இதை நான் பிரிக்கிறேன். மேலே இருக்கிற 9 3 பிரிச்சுக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய 16 நன்னாங்க 16ன்னு பிரிச்சுக்கிறேன். அடுத்து பெருக்கல் இந்த 100 பைத்து 100 நான் பிரித்து எழுதிக்கிறேன். எதுக்கு சார் இப்படி எழுதுறீங்க அப்படின்னா, இப்படி நீங்கள் பிரித்து எழுதிட்டிங்கன்னா இந்த ரூட்லேருந்து நம்ம வெளியே எடுக்கும்போது எப்படி வரும் அப்படின்னா, இந்த 2 3க்கு 1 3 வெளியே வரும். இந்த 2 3க்கு 1 3 வெளியே வரும். வகுத்தல் இந்த 2 4க்கு ஒரே ஒரு 4 வெளியே வரும். பெருக்கல் இந்த 2 10க்கு ஒரே ஒரு 10 வெளியே வரும். ஸோ ஃபைனலாக ரூட்டு கேன்சல். ஓகேங்களா, இப்படி தான் ரூட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போது இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிக்கலாமா, கிராஸாக இருந்தால் பிரிக்கலாமா? அப்போ இருக்குங்க 30/4. இது அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதை அடிச்சிங்கனாக்க 7 4 28 மிச்சம் 2 ஒரு புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்தனாக்க 5 4 20 7.5 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். 7.5ன்னு எனக்கு கிடைக்கும். இந்த 7.5ன்றது என்னன்னா, ஆருடைய மதிப்பும் 7.5 தான், என்னோட மதிப்பும் 7.5 தான். எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, அதான் கணக்கிலே சொல்லிட்டாங்களே, ஆரும் எண்ணும் சமம் அப்படின்னு. அப்போ ரெண்டுமே 7.5 தான். திருப்பி ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். இந்த வகையான சம்ஸை பொறுத்தளவு நமக்கு கணக்கிலே கொடுத்துருப்பான். ஆர் ஈக்குவல் டு என், வட்டி வீதமும் ஆண்டும் சமம்னு கொடுத்துருப்பான். ஒரு மடங்கு கொடுத்துருப்பான். இப்படி 9/16 ஒரு மடங்கு கொடுத்துருப்பான். இதுக்கான ஃபார்முலா √a/b பெருக்கல் 100. இப்போ இந்த a/bக்கு பதிலாக அதை நம்ம அப்ளை பண்ணால் √9/16 பெருக்கல் 100. ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா 2 ஒரே மாதிரி நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுக்கலாம். அதுதான் √20 மெத்தடு. அப்போ நம்ம பிரித்து எழுதிக்கலாம். இப்போ 3 9 நன்னாங்க 16. சார் அப்படி பிரிக்க முடியாத மாதிரி நம்பர் கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி 2ஆக பிரிக்கக்கூடிய நம்பர் தான் கொடுப்பாங்க. அதனால் பிரச்சனையே இல்லை. பைத்து 100. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 2 3க்கு ஒரு 3 வெளியெடுங்க, டிவைடட் பை இந்த 2 4க்கு ஒரு 4 வெளியெடுங்க, பெருக்கல் இந்த 2 10க்கு ஒரு 10 வெளியெடுங்க. அவ்வளோதான், முடிஞ்ச போச்சு. இந்த ரூட்டு கேன்சல் ஆகி போயிடும். ரூட்டு கீழே வராது. இப்போ இதை நீங்கள் அடிக்கலாம். இப்போ நீங்கள் பெருக்கி 30/4 அடிச்சிங்கன்னா 7.5 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ரூட்டில் வந்து இப்படி தான் கேன்சல் பண்ணால், நான் ரூட்டுக்காக இன்னொரு மெத்தட் போடுறேன். இப்போ உதாரணமாக 4/25 பெருக்கல் 100ன்னு இருந்துச்சுன்னா இது எப்படி வெளியெடுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த 4 எப்படி எழுதலாம்? 2 2 4ன்னு எழுதலாமா? வகுத்தல் இந்த 25 எப்படி எழுதலாம்? 5 25ன்னு எழுதலாமா? பெருக்கல் இந்த 100 எப்படி எழுதலாம்? 5/100ன்னு எழுதலாமா? இப்போ ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 2 2க்கு ஒரு 2 வெளியே வரும், 2 5க்கு ஒரு 5 வெளியே வரும், 2 10க்கு ஒரு 10 வெளியே வரும். அப்போ இந்த 5 கொண்டு வந்து இந்த 10 அடிச்சிங்கன்னா 2 10, 2 2 பிரிக்கிங்கன்னா 4 என்பது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி 7.5. ஓகேங்களா, 7.5 அது அங்கே கொடுத்துருக்குறாங்க பின்னத்தில். அடுத்து கடைசி சம்ம, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. வித்தியாசம், கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டுக்கிறாங்க. அசல் கொடுத்துட்டாங்க 8000, ஆண்டு வட்டி வீதம் 5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு கேட்டாங்கன்னா, வித்தியாசம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷம், அதாவது ஒரு வருஷம்னு கொடுக்குறாங்க வச்சுங்களேன். ஒரு வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னா 0 அதுக்கான மதிப்பு. இப்போ உதாரணமாக ஒரு வருஷத்துக்கு தனி வட்டி 100 வரும்னு வச்சுக்கோங்களேன், கூட்டு வட்டி 100 தான் வரும் ஒரு வருஷத்துக்கு. எனவே ஒரு ஆண்டுக்கு என்று பார்க்கும்போது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 0. அதனால் இது பெருசாக ஒன்றும் நம்ம கேட்க மாட்டாங்க எக்ஸாம்பிள். இதுவே n = 2, 2 வருடங்களுக்கான வித்தியாசம்னு கேட்டாக்க அதுக்கான ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. டினா டிஃப்ரென்ஸ். நான் உங்களுக்கு தெளிவாக பெருசாக எழுதி போகிறேன். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. n = 2,
இதற்கு ஃபார்முலா டினா டிஃப்ரென்ஸ், கூட்டு வட்டி தனி வட்டி இடையே உள்ள வித்தியாசம். பினா அசல், ஆர் டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர்டு. இது 2 வருஷத்துக்கு. 3 வருஷத்துக்குன்னா டி பி ஆர் பை 100 ஸ்கொயர்டு எக்ஸ்ட்ராவாக 3 ப்ளஸ் ஆர் பை 100 இந்த டைம் எக்ஸ்ட்ராவாக வரும் 3 வருஷத்துக்கு. இப்போ நம்ம கணக்கில் எத்தனை வருஷம் கேட்குறாங்க? 3 வருஷம். அப்போ 3 வருஷத்துக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 3 வருஷத்துக்கு இந்த ஃபார்முலா, 2 வருஷத்துக்கு இந்த ஃபார்முலா. ரைட்டு. இப்போ நமக்கு கிவன் டேட்டா என்ன சொல்லியிருக்காங்க? 3 ஆண்டுகள் 5% 8000 ரூபாய். ரைட். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது டி தான் கண்டுபிடிக்கணும். அசல் 8000, ஆர் வந்து 5% டிவைடட் பை 100 ஸ்கொயர்டு 3 ப்ளஸ் 5/100. இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போது இது பாருங்கள், கலப்பு பின்னத்தில் இருக்குங்களா? இது கலப்பு பின்னம். இது வந்து பின்னமாக மாற்றணும் அப்படின்னா இந்த 100 கொண்டு வந்து 3ஆல் பெருக்குங்க. பெருக்குனா 300. இந்த 300 5ஆல் கூட்டிங்கன்னா 305. அப்போது 305/100 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த டேர்ம் 8000. அதே போல் இது ஸ்கொயர்டுங்களா? அப்போ இது 2 டைம் எழுதிக்கலாம். 5/100 பெருக்கல் 5/100. ஏன் எழுதுறேன்னா இது ஸ்கொயர்டு இல்லைங்களா? அதனால் நான் 2 டைம் எழுதிக்கிட்டேன். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடிச்சிட்றேன், இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடிச்சிட்றேன், இது 0க்கும் இந்த 0க்கும் அடிச்சிட்றேன். சரிங்களா? மீதி இங்கே பாருங்கள் 8 தான் இருக்குது. இந்த 5 கொண்டு வந்து இந்த 10 அடிக்கும்போது 2 5 10. அப்போ இந்த 2 கொண்டு வந்து இந்த 8 அடிக்கும்போது 4 2 8. ஓகேங்களா? அப்போ இங்கே ஒரு 5 மீதி இருக்குங்களா? ஒரு 5 5 20 5 100ங்களா? அப்போ நமக்கு இந்த 4 கொண்டு வந்து இங்கே அடிங்க, 5 4 20. இப்போ இந்த 5 கொண்டு வந்து இது அடிக்கும்போது 6 5 30, 1 5 5 61 நமக்கு கிடைக்குது. 61 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும். சரிங்களா? இன்ன வரைக்கும் நான் எப்படி அடித்து போட்டேன் அப்படின்னு தெரியாமலாம் இருக்கக்கூடாது. எப்படி போட்டேன் அப்படின்னா 8000 இருந்துச்சுங்களா? பெருக்கல் 5/100 பெருக்கல் 5/100 பெருக்கல் 305/100 இப்படி இருந்துச்சு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஜீரோலாம் கேன்சல் பண்ணிடணும். நேருக்கு நேராக கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாம் பெருக்கில் இருக்குது. எப்படி பண்ணோம்னா கீழே ஒரு ஜீரோன்னா மேலே ஒரு ஜீரோ, கீழே ஒரு ஜீரோ மேலே ஒரு ஜீரோ, மேலே ஒரு ஜீரோ கீழே ஒரு ஜீரோ அடிச்சிட்டோமா? அடுத்து மேலே 5 இருக்கா? 1 5 5, கீழே பாருங்கள் 10 இருக்குது, 2 5 10. அப்போ இந்த 2 வச்சு 8 அடிக்கலாமா? இது மேலே தான் இருக்குது. அப்போ 1 2 4 2 8. அடுத்து மேலே உள்ள இந்த 5 வச்சு கீழே உள்ள இந்த 100 அடிக்கலாமா? 1 5 5 25 100. அடுத்து இந்த 4 வச்சு இந்த 20 அடிக்கலாமா? அடித்தா 5 4 20. இப்போ இந்த 5 வச்சு இந்த 305 அடிக்கலாமா? 6 5 30, 1 5 5 61. அப்போ நமக்கு பி இஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. இப்போ நம்ம தனி வட்டியில் 15 சம்ஸ் பார்த்துட்டோம். 15 சம்ஸில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 4 டைப்ஸ் வந்து உங்களுக்கு போதுமானது. நன்றி.